உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்கா நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் தலையில போட்டுக்கணும். பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. கட்டு கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய், வாய் மணக்கும் சூட முட்டாய், வலிஞ்சு வரும் தேன் முட்டாய், இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க, கலாக்காய் கொய்யாக்கா கட்டி விற்கும் பனங்கிழங்கு, பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு, வாழுங்கால 100 100. வயிற்றுக்கு நன்மை தரும் மருந்த உணவு எல்லாம் கொழுப்பை சேர்த்து விடும். பழமும் காய்கறியும் பாதி நோய் தீரும். பருப்பை சேர்த்துக்கிட்டா புரத சத்து வரும். உப்பு சர்க்கரையும் உப்பு சர்க்கரையும் அளவை குறைச்சிக்கணும். உள்ளூரில் விளைகின்ற உணவை புசிச்சுக்கணும். தூய தேகம் வேணும்னா மதுவை தவிர்க்கணும். வேர்களிலே விளையும் கிழங்க சாப்பிடணும். நார்சத்து வேணும். தண்டும் சாப்பிடணும். 100 விதமான கீரை வகை இருக்கு. நாளும் ஒதுக்காம தின்னா பயன் இருக்கு. வெள்ளை சர்க்கரையே வெள்ளை சர்க்கரையே வினைய கொண்டு வரும். வீட்டு சமையலுங்க ஊட்ட சத்து தரும். செரிக்கும்படியா பசிக்கும்படியா உணவு இருக்கணும். ஒரு பருக்க கூட வீண் இல்லாம உண்டு பழகணும். பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும். ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். வானவில் போல தோராயமாய் உணவுகள் காத்திருக்கின்றன. எங்கும் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொரு பகையையும் சுவைத்தால் கதைகள் தோன்றும். சரீரம் வாங்க வாங்க சாப்பிடலாம். வானவில் போல் உணவுண்டு வெயில்காலம் வந்துவிட்டால் எந்துக்கு நேரம் மீது. வாழைப்பழம் மஞ்சள் நிறம் வயிறுக்கு நல்லது ஞாபகம் பெறலாம். பூசணி சிவப்பு வெள்ளை சேர்ந்து சுவையோ அருமை இதயம் கொள்ளலாம். காய்கறிகள் நிறம் நிறைந்தும் பழங்கள் குடம் இலை பாரலாம். ஆரோக்கியம் கொண்டெடுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் உணவு தானே.
உணவே மருந்து. ஆரோக்கியமான சமையல். ஆரோக்கியமான சமையலுக்கு நாம் அம்மியை பயன்படுத்தணும். அம்மியை பயன்படுத்தி அதில் மசாலா பொருட்களை அரைச்சி அதில் செய்கிற சமையல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்க அம்மியை பயன்படுத்துங்கள். பானகரம். பானகரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மண் பானையில் புளியும் கருப்பட்டியும் கலந்து ஒரு ஜூஸ் மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது கொடுத்ததுனால உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடிக்கு எனக்கு சூடு பிடிச்சிக்கிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னு சொல்லவே வேண்டாம். நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையிலேருந்து அவசர உலகத்துக்கு திரும்பினதுனால இந்த பானகரம்லாம் நம்ம இப்போ மறந்துட்டோம். மறந்துவிட்ட சமையலுக்குள் மறுபடியும் உள்ளே செல்வோமே. காய்கறிகளை சம்மணம் போட்டு அழகாக உட்கார்ந்து தான் அருவாமனையில் நறுக்க வேண்டும். இந்த கத்தி வச்சு கட் பண்ணுறங்க பேரில் இந்த பேட் வச்சுலாம் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப தவறு. அதனால் பூஞ்சைகள்லாம் வரும். அதுவும் சேர்த்தா நம்ம சமையல் பண்ணுறோம். இனிமேல் வந்து என்ன செய்யுங்க, உட்காந்து அழகாக அம்மியிலேயே அரைச்சி பழகுவோம், அருவாமனையில் நறுக்குவோம், பானகரம் குடிப்போம். ஆரோக்கியமான சமையலுக்குள் மீண்டும் உள்ளே செல்வோம். உணவே மருந்து. நாளை தங்கள் குழந்தைகள் செய்யும் புகையில்லா சமையலை காண வரும்படி பெற்றோர்களை ஜாய் பள்ளியின் சார்பாக அன்புடன் நினைக்கிறோம். ஆரோக்கியமான உணவே நீடித்த வாழ்வு. ஆரோக்கியமான உணவே நீடித்த வாழ்வு. ஆரோக்கியமான உணவே நீடித்த வாழ்வு. சரீரம் வானவான சாப்பிடலாம், வானவில் போல் உணவுண்டு. வெயில்காலம் வந்துவிட்டால் எம்பிட்டு நேரம் இது. வாழைப்பழம் மஞ்சள் நிறம், வயிறுக்கு நல்லது, ஞாபகம் பெறலாம். பூசணி சிவப்பு வெள்ளை சேர்ந்து சுவையோ அருமை இதயம் கொள்ளலாம். காய்கறிகள் நிறம் நிறைந்தும் பழங்கள் குடம் இளைப்பாறலாம். ஆரோக்கியம் கொண்டெடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும் உணவு தானே. சாப்பிட வாங்க நாங்க கூப்பிடுறோங்க, சாப்பிட வாங்க நாங்க கூப்பிடுறோங்க, சாப்பிட வாங்க